200 தொகுதிகளில் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக மு.க. ஸ்டாலினை முதலமைச்சராக அமர வைக்க வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பழைய வண்ணாரப்பேட்டையில் திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் மூலம் திமுகவின் சாதனைகளையும் அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டிற்கு செய்துள்ள துரோகங்களையும் மக்களிடம் சொல்லி உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது என்று கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று மு.க. ஸ்டாலினை இரண்டாவது முறையாக முதலமைச்சராக அமர வைக்க வேண்டும் என்றும் கூறினார். தலைவர் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு அறிவிச்சார், ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு. ஒவ்வொருத்தருடைய வாக்காளர் வீட்டுக்கும் போய் கழக அரசினுடைய சாதனைகளை, கழகத்துடைய வரலாற்றை, நம்முடைய வாக்குறுதிகளை, அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த துரோகத்தை எல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி ஒவ்வொரு பூத்திலையும் குறைந்தது 30% வாக்காளர்களை கழகத்துல உறுப்பினராக சேர்க்கணும் அப்படின்ற அந்த டார்கெட் இலக்க கொடுத்திருக்கிறாங்க. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம். தலைவர் அவர்கள் மினிமம் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு, மினிமம் 200 தொகுதியில நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வென்று புதிய சாதனையை படைச்சு மீண்டும் தலைவர் அவர்களை தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சர் நாற்காலியில தலைவர் அவர்கள் உட்கார வைக்கிறது தான் நம்முடைய முதல் இலக்கு.